விக்ரம் உன்னை பொறுத்தளவுல நீ வந்து வக்கீலோட மகன் அப்படிங்கறத நிரூபிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தளவுல இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பெண்கள் கிட்ட பல பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு இருக்கான். அவனோட உண்மையான முகத்திரையை கிளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை வந்து எஃப்ஜே பொறுக்கி மேல ஒரு கேஸ பதிவு பண்றாங்க. அந்த கேஸ பொறுத்தளவுல எஃப்ஜேக்கு வழக்கறிஞரா விக்ரம் வர்றாரு. அதே மாதிரி ஆதிரை பொறுத்தளவுல ஆதிரைக்கு வழக்கறிஞரா அரோரா வராங்க. இந்த கேஸுக்கு நீதிபதிகளா அமித், சுபிக்ஷா இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. அதே மாதிரி டவாலியா வினோத்தும் குமாஸ்தாவா கமருதீனும் இருக்கிறாங்க. கேஸும் நடக்குதுங்க. இத ஆதிரையை பொறுத்தவரை எஃப்ஜேயோட முகத்திரையை மொத்தமா கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாருமே வாண்டடா ஒரு ஆள் கிட்ட ரொம்பவே நெருக்கமா இருக்க மாட்டாங்க. அவன் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தான், அதனாலதான் நாங்க ரெண்டு பேருமே எப்பவுமே க்ளோஸா இருந்தோம். அதே நேரத்துல ஒரு நேரம் என்கிட்ட நல்லா பேசுவான், இன்னொரு நேரம் பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டுக்கவே மாட்டான், வெளியே தப்பா ப்ரொஜெக்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி, அதெல்லாம் ஓகே தான். அதே நேரத்துல நான் வெளியே போனதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டையும் போய் நான் என்னமோ அவங்ககிட்ட காதல் டார்ச்சர் பண்ண மாதிரி எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கான், என்னோட கேரக்டர் தப்பு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி எஃப்ஜே வந்து விக்டிம் கார்டு, மென் கார்டு இதெல்லாமே யூஸ் பண்றான். என்ன மட்டும் இவன் இப்படி பண்ணல, இன்னொரு பெண்கிட்டையும் இதே மாதிரி தப்பா தான் நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆதிரையோட வழக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எதுக்காகனா வெளியே இருந்து பாக்குற மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை இதே பொறுக்கித்தனத்தை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. ஆனா இந்த கேஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே விக்ரம பொறுத்தவரை ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. எஃப்ஜே கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பா இந்த கேஸ் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உன்னை எல்லாருமே கழுவி ஊத்திடுவாங்க. அதனால இந்த கேஸ் நடக்காம இருக்கணும், அதாவது வாதங்கள் தொடராம இருக்கணும் அப்படின்னா நீ ஒண்ணுதான் பண்ணும், அதாவது மன்னிப்பு கேட்டுரு. அதாவது நான் பண்ணது தப்பு தான், எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாஸ்டாங்கமா மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்துரு, அப்பனா நீ தப்பிச்சிருவ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறான். வழக்குல எஃப்ஜே விக்ரம் என்ன சொன்னாரோ அதே மாதிரி பண்றாரு. அதாவது என்ன போறதவள தெரிஞ்செல்லாம் அவங்கள அசிங்கப்படுத்தல, உண்மையாவே அப்படி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கறான். இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருது. இந்த இடத்துல கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆதிரை பொறுத்தவள என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது, என்னோட சாட்சிகள் எல்லாருமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, இந்த கேஸ் மட்டும் முழுசா நடந்துருந்துச்சு அப்படின்னா எஃப்ஜேயோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை இது ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரமோட அப்பா வந்து வக்கீல் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களை பதிவு பண்ணிருக்காரு. வக்கீலோட மகன் தான் விக்ரம் அப்படிங்கறத இந்த டாஸ்க்ல அவர் உறுதிப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வக்கீல்களை பொறுத்தவரை குத்தமே பண்ணிருந்தாலும் தாங்கிட்ட அடைக்கலம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பெண்கள் கிட்ட பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு இருக்கிற எஃப்ஜேயை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வக்கீலா இருந்த விக்ரம் பிளான் வேற லெவல் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே நேரத்தில் ஆதிரை ஒழுங்குலாம் சொல்ல வரலங்க. ஆதிரையுமே எஃப்ஜே பின்னாடி காஜி பிடிச்ச மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. ஆனா எஃப்ஜே கூட கம்பேர் பண்ணும்போது ஆதிரை எல்லாம் எவ்வளவு பெட்டர் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை எஃப்ஜேயை காப்பாத்தின விக்ரமோட வாதாடும் திறனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.